நீங்கள் டூர் போயிட்டு வரீங்க, வெளில எங்கேயாவது போயிட்டு வரீங்க, வந்தோடனே இப்போ டிஃபன் செஞ்சு கொடுங்க. யார்கிட்ட? அம்மா கிட்ட, பெண்கள் கிட்ட. அப்போ பெண்கள்ன்றவங்க எல்லா நேரத்துலையுமே ஒரு பொறுப்போடு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சிலர் எக்ஸெப்ஷன். நான் சிலரை பற்றி பேசுகிறேன், நான் பலரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதனால இது ஸ்பெஷலாக சொன்னது பெண்களே உங்களுக்காக அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கும் தான். சரி, என்ன செய்ய போகிறோன்னு கேட்குறீங்களா? நம்ம உடம்பு எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, உடம்புக்கு எப்பயுமே பலமாக இருக்கிறதுக்கு, நீங்கள் சாப்பிட்றீங்க எல்லாமே சரி தான், இருந்தாலும் அந்த சாப்பிட்ட உணவுலேருந்து உடம்புல சக்தி முழுமையை இப்போ சேருவதற்கும், இதில் வேறு நிறைய ஆட்லாம் வருது. பெண்களே 20 வயசில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும், 30 வயசில் இந்த ப்ராப்ளம் வரும், 40 வயசில் அந்த ப்ராப்ளம் வரும், 50 வயசில் முடிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லி அங்கங்கே ஆட்லாம் வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் மூட்டு வலி, கைகால் வலி, கர்ப்பப்பை பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்காக எந்த வயசாலும் ஸ்ட்ராங்காக வாழ்கிறதுக்கு, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக சொல்லி வாழ்கிறதுக்கு ஒரு முத்திரை நம்ம கற்றுக்க போகிறோம். முத்திரை என்பது அதர்ம வேதத்தில் இருக்கக்கூடிய தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தாந்திரிகம்னு உடனே அப்படிலாம் பயந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை, ரொம்ப கஷ்டமான விஷயத்தை சுலபமாக செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடியதான் தாந்திரிகம். அதில் முத்திரைகள் தாந்திரிகத்தில் வரக்கூடிய சின்ன பார்ட். தாந்திரிகம் நிறைய எக்கச்சக்கமான மந்திரங்கள், தந்திரங்கள், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அதில் முத்திரைகள் ஒரு சின்ன பார்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது.